வெல்கம் டு பிரெயின் பூஸ்ட் அகாடமி. இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் தொடர்பான இரண்டாவது ஒரு டியூட்டோரியல் கொஸ்டின். ஸோ நான் இந்த சீரீஸில் வந்து ஃபுல் டியூட்டோரியலை தான் வந்து கவர் பண்ணி கொண்டு போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது விலங்கியல தியரி ரிலேட்டடாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இந்த கேள்விக்குள்ளே வந்து போவோம். கேள்வியில் என்ன நடக்குன்னு சொல்லி ரைட். இதில் சொல்லிக்கிறாங்க யூனிட் மேஸ் ஆஃப் சர்டைன் ஃபுலிட். ரைட், யூனிட் மேஸ் என்று சொன்னாங்களுக்கு என்ன? m ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ரைட், m ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அடுத்தது சொல்லிக்கிறாங்க contain in a cylinder at an initial pressure of 20 bar. Right, initial pressure ன்னு சொன்னா என்ன? P1. right, P1 equal to 20 bar. right, இப்போ P1 equal to 20 bar. The fluid is allowed to expand reversibly behind the piston according to the law PV square equal to constant. right, என்ன செய்யணும்? இந்த சிலிண்டர் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ரைட், எக்ஸ்பேண்ட் ஆகுது என்ன லோவில்? C equal to PV square. right, expand ஆன பிறகு the volume is double. right, அப்போ V2 வந்து டபுள் ஆகுது. அப்போ நாங்கள் இனிஷியலாக வந்து இனிஷியல் வால்யூம் நாங்கள் என்னென்னு வைப்போம்? ஒரு V1 வந்து வைப்போம். ரைட், V1 சொன்னால் டபுள் ஆகுதுன்னு சொன்னால் V2 எப்படி இருப்பார்? 2 மடங்கு V1 வந்து இருப்பார். ரைட், இது உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். The fluid is then cooled reversibly at a constant pressure. ரைட், என்ன நடக்குது? திருப்பி இந்த ப்ராசஸ் வந்து கூல்ட் ஆகுது. ரைட், கூலிங் நடக்குது. அப்பேக்க ப்ரெஷர் என்னவாக இருக்குது? ப்ரெஷர் வந்து கன்ஸ்டண்டாக வந்து காணப்படுகின்றது. ரைட், ப்ரெஷர் வந்து கன்ஸ்டன்ட்னு சொன்னால் இப்போ இதில் என்னென்ன தரவு இருக்குது? ரைட், இப்போ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து என்ன செய்யாது தெரியலை. ரைட், அதை நான் ஒரு P2 வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்போ செகண்ட் ஆப்ஷனில் வந்து P2 சொன்னால் இப்போ தேர்ட் ஆப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ப்ரெஷர் வந்து கன்ஸ்டண்டாக வந்து காணப்படுதுன்னு சொல்லி. ரைட், அப்போ ப்ரெஷர் வந்து கன்ஸ்டண்டாக வந்து இருக்குன்னு சொன்னால் எப்போவுமே நிச்சயமாக P2 வந்து P3க்கு வந்து ஈக்குவலாக வந்து காணப்படும். ரைட், அதுதான் மெயினான விஷயம். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் until the piston regains its original position. right, until the piston regains its original position, heat is then supplied reversibly with the piston firmly locked in piston until the pressure rises to the original value of the 20 bar என்று வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட், இதில் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி பாருங்க. இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஹீட் இஸ் தென் சப்ளைட் ரிவர்சிபிளி வித் த பிஸ்டன் ஃபர்ம்லி லாக்ட் இன் பிஸ்டன் அண்டில். அதுக்கு முன்னாம் இன்னொன்று வந்து சொல்லிக்கிறாங்க த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டில் த பிஸ்டன் ரிகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் சொன்னால் இவங்க இதில் என்னத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் வால்யூமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் V1 V2 V3 வால்யூம் வந்து இருக்க என்ன நடக்குது? ஒரிஜினல்னு சொன்னால் ஒரிஜினல் வந்து V1 வால்யூம். ஸோ இப்போ இதில் வந்து V3 வந்து V1க்கு வந்து ஈக்குவலாக இருக்குமென்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அடுத்தது வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? the heat is then supplied reversibly with the position firmly locked in position until the pressure rise to the ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த 20 பார். இதுக்கு பிறகு திருப்பி என்ன நடந்திருக்குது? இங்கே ஹீட்டிங் வந்து நடந்திருக்கு. ரைட், ஹீட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்பேக்க ப்ரெஷர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இனிஷியலில் இருந்த மாதிரி 20 பாரா. ரைட், அடுத்தது வந்து V4, அதாவது இந்த வால்யூம் வந்து இந்த ஹீட்டிங் பண்ணேக்க வந்து வால்யூம் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் வித் த பொசிஷன் firmly locked in piston until the pressure rises to the original value of the 20 bar. ரைட், அப்போ ஒரிஜினல் வேல்யூவாக வந்து இருக்கேக்க வால்யூம் வந்து என்னவாக இருக்கும்? ஒரிஜினலாக வந்து காணப்படும். ஸோ அதுவும் வந்து V1 வந்து இருக்கும். ரைட், இது பேர் வந்து திருப்பி பேக் வழி. இது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ப்ராசஸில் வந்து என்ன நடக்குது?
இந்த ப்ரொசஸ் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து நாங்கள் திருப்பி ஒரு என்னென்ன டேட்டா சொல்லியிருக்கேன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் மேத்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, ரைட்? அதால் வந்து நாங்கள் m = 1 வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இனிஷியல் ப்ரெஷர் வந்து 20 பார் வந்து சொல்லிக்கிறாங்க, ரைட்? இனிஷியல் ப்ரெஷர் வந்து 20 பாராம், ரைட்? அதுக்கு பிறகு தென் fluid is allowed to expand. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரைட்? எக்ஸ்பேண்ட் C = P × V² என்ற கண்டிஷனில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்பேக்க வந்து ப்ரெஷர் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ அதால் வந்து நாங்கள் வேறு வந்து ஒரு P2 வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்லிக்கிறாங்க வால்யூம் வந்து V1 விட வந்து டபுள் மடங்காக வந்து காணப்படுது. ஸோ அதால் வந்து நாங்கள் அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி V1 வந்து நாங்கள் இனிஷியல் வால்யூமை வந்து நாங்கள் V1 வந்து இதில் கருதினோம். ஸோ அதால் வந்து டபுள் ஆக்கேக்க வந்து 2 × V1 சொல்லி இதில் வருது, ரைட்? தேர்ட்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க the fluid is then cooled reversibly at a constant pressure, ரைட்? இவர் வந்து கூல் பண்ணுற கன்ஸ்டன்ட் ப்ரெஷரில். கன்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொன்னால் இந்த செகண்ட் ஆப்ரேஷனில் என்ன ப்ரெஷர் இருந்தாரோ அந்த ப்ரெஷர் வந்து மாறாமல் வந்து தேர்ட் ப்ராசஸில் வந்து வர்றேன், ரைட்? அதனால் நான் வந்து அதை நாங்கள் சொல்லுவோம் கன்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வந்து சொல்லுவோம். ஸோ நான் அதை வந்து செகண்டில் P2 அசியூம் பண்ணபடியா P2 வந்து P3க்கு வந்து ஈக்குவலாக வந்து காணப்படுகின்றது, ரைட்? அடுத்தது until the piston regains its original position, ரைட்? இது வந்து ஒரிஜினல் பொசிஷனில் இருக்குன்னு சொன்னால், ஒரிஜினல் பொசிஷனில் எங்களுக்கு ப்ரெஷர் குறிப்பிட்டாங்க. வால்யூம் என்ன இருக்குது ஒரிஜினலில்? V1. ஸோ நாங்கள் இங்கே வந்து அசியூம் பண்ண வேண்டிய வால்யூம் வந்து V1 வந்து காணப்படும், ரைட்? நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹீட் இஸ் தென் சப்ளைட் ரிவர்சிபிள். அடுத்த ப்ராசஸ் வந்து ஹீட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணினோம், கூல் பண்ணினோம், இப்போ ஹீட் பண்ணுறோம், ரைட்? ஹீட் பண்ணிக்க வந்து piston firmly locked in piston until the pressure rises the original value of 20 bar. அதாவது piston வந்து ஒரிஜினல் வேல்யூ ப்ரெஷர் வர மட்டும் வந்து லாக் பண்ணி இருக்குன்னு சொன்னால், ஸோ இங்கேயும் வந்து வால்யூம் என்னவாக இருக்கிறார்? இனிஷியல் வால்யூம் தான் வந்து வால்யூமாக வந்து கருதப்படுறேன், ரைட்? அடுத்தது வந்து ப்ரெஷர் வந்து P4 வந்து தந்துட்டாங்க. இதில் ஃபைனலாக பாருங்க, இந்த இனிஷியல் வேல்யூம் அண்டு இனிஷியல் வால்யூம் வந்து 0.05 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதால் வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு எடுத்த டேட்டாவில் வந்து எங்கென்ன சுவத்துக்காண்டி வந்து நாங்கள் இதில் V1 வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். V1க்கு போகிற நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ 0.05 வந்து போட போகிறோம், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இனிஷியல் வால்யூம் வந்து 0.05 மீட்டர் கியூப், ரைட்? 0.05 வந்து நாங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், ரைட்? 0.05 ஸோ ஈக்குவல் டு 0.1 மீட்டர் கியூப்னு சொல்லி வந்து எங்களுக்கு ஆன்சர் வரும், ரைட்? இதில் வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால், கால்குலேட் த நெட் ஒர்க் டன் பை த fluid. ஒரு நெட் ஒர்க் டன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பேஸ் ஆன் த இந்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சார்ட் ஒன்று கீர்ணம்னு சொன்னால், இப்போ நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கிராஃப் ஒன்று வருவர், இந்த ஃபார்மில் வருவர், ரைட்? ஓகே, இந்த ஃபார்முலா வந்து வருவார். இங்கே வந்து நாங்கள் ப்ரெஷரை வந்து கொடுப்போம், இங்கே வந்து நாங்கள் வால்யூமை வந்து கொடுப்போம், ரைட்? நெட் ஒர்க் டன்ன்றது வந்து இந்த ஓவரால் ஒர்க் டன், ரைட்? இவ்வளோத்தையும் சேர்த்து தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? நெட் ஒர்க் டன்னு வந்து சொல்லுவோம், ரைட்? இப்போ இந்த கிராஃபுக்கு வந்து நாங்கள் எப்படி புள்ளிகளை எடுத்து வந்து செய்ய போகிறோம்னு பார்ப்போம், ரைட்? முதலாவது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதில் P1 வந்து 20 பார் வந்து தந்துருக்குறாங்க, ரைட்? அப்போ நான் இது ஒரு 20 வந்து குறிக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட் வந்து P2 வந்து எனக்கு தெரியாது, நான் அதை வந்து P2 வந்து வைக்கிறேன், ரைட்? இப்போ இனிஷியலாக வந்து நாங்கள் பார்ப்போம் என்னென்ன பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்கன்னு சொல்லி, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து P1 20 பார் இருக்கேக்க வால்யூம் என்ன? 0.05. ஸோ இதை வச்சுக்கொண்டு தான் இந்த கிராஃபை வந்து நாங்கள் கீறுவோம். நான் ஆல்ரெடி கிராஃபை கீறினபடியாக உங்களுக்கு இல்லை பாயிண்ட்டை மட்டும் குறித்து காட்டுறேன், ரைட்? இப்போ வால்யூம் வந்து 0.05 இருக்கேக்க எங்களுக்கு இங்கே வந்து 20 பார், இது வந்து பொசிஷன் 1, ரைட்? அடுத்தது செகண்ட் பொசிஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? P2 ஆக இருக்கேக்க வந்து வால்யூம் வந்து இதில் பாருங்க, P2 ப்ரெஷர் இருக்கேக்க V2 என்னவாக இருக்குது? 0.1. ஓகே, அப்போ நான் இதில் ஒரு புள்ளி எடுத்து 0.1 இருக்கேக்கு இங்கே ப்ரெஷர் என்ன இருக்கிறார்? P2 வந்து இருக்கிறார். ஸோ நான் இது வந்து என்னுடைய செகண்ட் ப்ராசஸ், ரைட்? இதை வந்து நான் குறிச்சிட்டேன், ரைட்? அடுத்தது தேர்ட் ஒன் என்ன சொல்லிக்கிறாங்க? P2 = P3, ரைட்? P2 = P3. அப்போ இதில் தான் என்ன வரப்போகுது? P3 வந்து வரப்போகுது. அப்பேக்கு எங்களுக்கு வால்யூம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இனிஷியல் வால்யூம், அதாவது 0.05, அதாவது இந்த பாயிண்ட். ஸோ இதை நாங்கள் தேர்ட் ப்ராசஸ் வந்து சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் வந்து என்ன? P4, அது வந்து 20 பார்,
at the same time volume வந்து 0.05. ஸோ அதை வந்து நாங்கள் 400 வந்து இதில் மென்ஷன் பண்ண தேவையில்லை, இவ்வளவு ரைட். இப்போ இதில் வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும், இது வந்து ஸ்ட்ரைட் லைனா, இது வந்து ஸ்ட்ரைட் லைனா, இது வந்து கேர்வ் லைனா என்னென்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த ப்ரெஷர் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு சொன்னால் ஸ்ட்ரைட் லைனே வரும். இப்போ உங்களுக்கு கேள்வியில் தந்த டேட்டாவின் படி வந்து செகண்ட் இதில் வந்து பாருங்க, இந்த கூலிங் இதில் வந்து ப்ரெஷர் வந்து என்னவாக இருக்குது, கன்ஸ்டண்டாக வந்து இருக்குது. அதால் இதில் ப்ரெஷர் கன்ஸ்டன்ட்ன்றபடியாக என்ன நடக்குது, இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்திருக்கு ரைட். அதுக்கு அடுத்த டேட்டாவில் பாருங்க, இதில் வால்யூம் வந்து ரெண்டுலேயும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக வந்து இருக்கு ரைட். அதால தான் வந்து இந்த தேர்ட் லைனும் வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிற ரைட். இந்த லைனை வந்து 1 to 2 லைனை வந்து கீரைக்க லைட்டாக ஒரு கேர்வ் ஷேப்பில் தான் நாங்கள் என்ன செய்வோம், இதை வந்து கீறுவோம் ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அது வடிவாக கீறுப்படையில் அப்படி கீறி கொள்ளுவீங்க ரைட். இப்போ நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட டேட்டாவெல்லாம் வந்து கீறிட்டோம். இப்போ நாங்கள் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து செய்வோம். ஃபர்ஸ்ட்டு வந்து W 1 to 2 ரைட், ஒர்க் டன் வந்து 1 to 2 மட்டும் வந்து செய்வோம் ரைட். 1 to 2 சொன்னால் இந்த கேர்வுக்கான ஒர்க் டன்னை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், காண போகிறோம் ரைட். இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் -m இன்டிகிரேஷன் P into dV ரைட், 1 to 2. ஓகே, இப்போ இதில் வந்து Pக்குரிய ஈக்குவேஷன் அவங்க இனிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க என்னென்னு, C ஈக்குவல் டு PV ஸ்கொயர். ஸோ P என்னென்னு வரும், C/V ஸ்கொயர். ஸோ இதில் நாங்கள் நார்மலாக சொன்ன மாதிரி ஏற்கனவே முதலா டியூட்டோரியல் செஞ்சுனாங்க, நாங்கள் டிரெக்டாகவே C என்ன செய்யலாம், வெளியிலே எடுக்கலாம், எடுத்துட்டு 1 into 2 1/V ஸ்கொயர் into dV ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் மேஸ் எவ்வளவு 1 தர C ரைட். இதை வந்து இன்டிகிரேஷன் பண்ணினா என்ன, ஒரு மைனஸ் வந்து வெளியில் வருவார். ஸோ மைனஸ் வெளியில் ரைட். நான் இப்போ அப்படியே செய்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவரை வந்து இன்டிகிரேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வருவார், இது ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் பார்த்துருந்தாங்க எப்படி இதை வந்து இன்டிகிரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ இந்த -1 வந்து நான் வெளியில் வந்து எடுத்துட்டேன் ரைட். எடுத்தால் +C என்று வருவார் ரைட். +C நான் இவரை 1/V என்று வந்து போடுறேன். V into -1 1/V என்று வந்து நாங்கள் வந்து எழுதலாம் ரைட். இப்போ எனக்கு V2 and V1 வந்து எனக்கு தெரிய வேணும் ரைட். இப்போ எங்களுக்கு V2 வேல்யூவும் தெரியும், V1 வேல்யூவும் தெரியும். ஏன் V1 வேல்யூ V2 வேல்யூ எப்படி இருக்கும், 2 மடங்கு V1 வேல்யூ. ஸோ அதை வந்து நாங்கள் டிரெக்டாக அதில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னம் எங்களுக்கு இந்த C வேல்யூ வந்து தெரியாது ரைட். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து C வேல்யூ வந்து காணணும். C வேல்யூ வந்து காண்றதுக்கு நான் என்ன செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டேட்டா P1 தெரியும், V1 தெரியும். நான் P2 வச்சு காணலாம்டா எனக்கு P2 வந்து தெரியாது ரைட். அதால நான் P1 and V1 வந்து யூஸ் பண்ணி இந்த C வேல்யூவை வந்து காண போகிறேன் ரைட். இப்போ எங்களுக்கு P1 வேல்யூ என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, 20 பாரில் இருக்கிறபடியா நான் அதை நியூட்டன் மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 10⁵ வந்து பெருக்கிறேன் ரைட். அடுத்தது V1 ஸ்கொயர் ரைட். V1 ஸ்கொயர்ண்டா என்ன, V1 0.05 ரைட். இது எங்கே அப்ளை பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு தான் நான் அப்ளை பண்ணுறேன் ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு Cக்குரிய ஃபைனல் ஆன்சர் வரும் 5000 வரும். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 5000 வந்து வரும் ரைட். இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம் 5000 ப்ராக்கெட்டுக்கு 1/V2 minus 1/V1 right. 5000 1/V2 right. V2 இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0.1 minus V1 0.05 right. இதை வந்து சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு வர ஆன்சர் வந்து -50,000 சொல்லி வரும் ரைட். ஏன் இதில் வேல்யூ மைனஸில் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வியை பார்த்த உடனே விளங்கும். கேள்வியில் மென்ஷன் பண்ணியிருந்தவங்க இது என்னது எக்ஸ்பேண்ட்னு சொல்லியிருந்தவங்க ரைட். எக்ஸ்பேண்ட்னு சொன்னால் எப்போவுமே ஒர்க் டன் என்னத்தில் வரும், மைனஸில் வந்து வரும் ரைட். ஸோ ஒர்க் டன் 1 to 2 -50,000 நியூட்டன் மீட்டர் ரைட். இதை வந்து ஃபர்ஸ்ட்
நோட் பண்ணி வைப்போம். ரைட், எங்களுக்கு கேட்டது என்ன, நெட்வொர்க் டன். ரைட், இப்போ நாங்கள் 1 to 2 வந்து கண்டுட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த 2 to 3 என்ன செய்ய போகிறோம், காண போகிறோம். ரைட், இந்த 2 to 3 வந்து காணேக்க நாங்கள் வந்து எடுத்த உடனே திருப்பியும் W ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன், இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இது ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்து இருக்குது, அதாவது ஒரு ரெக்டாங்குலர் செவ்வக ஷேப் வந்து, சாரி ஸ்கொயர் இல்லை செவ்வக ஷேப். ரைட், செவ்வக ஷேப் கொண்டு வந்து காணப்படுது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த செவ்வக ஷேப்புண்ட வந்து ஒரு பரப்பளவை வந்து கண்டம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், டிரெக்டா இதனுடைய ஆன்சரை வந்து நாங்கள் எடுத்து கொள்ளலாம். ரைட், இப்போ இதில் வந்து நாங்கள் பார்ப்போம். முதலா வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும் எப்படி வரும்னு சொல்லி. ரைட், ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஈக்குவல் டு நீளந்தர அகலம். ரைட், ஆனால் எங்களுக்கு இந்த கேள்வியில் ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகுது. இப்போ எங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸும் வந்து தெரியும், அதாவது 0.1 மைனஸ் 0.05. பட் இந்த உயரம் எக்ஸ் வந்து எங்களுக்கு என்ன தெரியாது. ரைட், இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த உயரத்தில் எங்களுக்கு யார் இருக்கிறார், ப்ரெஷர் P2 அண்ட் P3. இப்போ இந்த ரெண்டு நாங்கள் ஏதாவது ஒன்றை கண்டம்னு சொன்னால் என்ன செய்யலாம், இந்த ஏரியா வந்து காணலாம். ரைட், இப்போ இது வந்து நாங்கள் சிம்பிள் வேயில் எப்படி செய்ய போகிறோம், அவங்க அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வந்து செய்ய போகிறோம். என்ன ஈக்குவேஷன், C ஈக்குவல் டு PV ஸ்கொயர். ரைட், இப்போ நான் P2 வந்து காண போகிறேன். ரைட், P2 வந்து காண்றேன்னா எனக்கு வால்யூம் என்ன கொடுக்கணும், B2 வந்து கொடுக்கணும். ரைட், இப்போ எனக்கு C இந்த வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி கண்டனான் 5000 வந்து கண்டனான். ரைட், 5000 எனக்கு P வந்து தெரியாது, B2 வந்து 0.1 வர்க்கம். இதை வச்சு சுருக்கணும்னு சொன்னால் எனக்கு வரப்போறார் P இந்த வேல்யூ 5 பார்ன்னு சொல்லி வந்து வரப்போறார். ரைட், இப்போ நான் இந்த நீளத்தின் வேல்யூ வந்து கண்டுட்டேன், சாரி அகலத்தின் வேல்யூ வந்து கண்டுட்டேன். ஸோ நீளத்தின் வேல்யூ வந்து பார்ப்போம். ரைட், நீளத்தின் வேல்யூ என்ன, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ரைட், அப்போ 0.1 மைனஸ் 0.05. ரைட், இதை வந்து என்னத்தால பெருக்க போகிறோம், 5ஆல வந்து பெருக்க போகிறோம். ரைட், 5ஆல பெருக்க இவர் என்னத்தில் இருக்கிறார், பார்ல வந்து இருக்கிறார். ஸோ 10 வந்து பெருக்கும். ரைட், இப்போ உங்களுக்கு இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ஆன்சர் வெறும் 25,000 நியூட்டன் மீட்டர்ன்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து தரும். இது எவ்வளவு ஏரியா, ஒர்க் இன்டு 2 into 3. ஸோ இப்போ இந்த நாங்கள் இந்த படத்தில் வந்து இந்த சைட் வந்து 100, இந்த சைட் வந்து 100. அடுத்தது பேலன்ஸ் ஆகிருக்கிறது வந்து இந்த சைட். ரைட், 2 into 1 2 தான் வந்து. ரைட், இப்போ இதில் வந்து நாங்கள் 1 200, அடுத்தது 2 300, அடுத்தது 3 வந்து காண போகிறோம். ரைட், இந்த 3 பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்க, நார்மலா இது வந்து ஒரு நிலைக்குத்து கோடாக வந்து இருக்குது. ரைட், இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த வால்யூம் டிஃப்ரெண்ட் இருக்கு தானே, வால்யூம் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும், P1லையும் P3லையும் வந்து, அதாவது சாரி .1லையும் .3லையும் வந்து சேம் வால்யூம் வந்து காணப்படும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து காணிக்க என்னவாக இருக்கும், ஆன்சர் வந்து 0வாக வந்து காணப்படும். ஸோ நாங்கள் டிரெக்டாகவே வந்து இந்த ஒர்க் டன் என்னென்னு போடலாம், 0 நியூட்டன் மீட்டர்ன்னு சொல்லி வந்து போடலாம். ரைட், என்னென்னு சொன்னால் அது நிலைக்குத்தா இருக்கிறபடியா இதில் நாங்கள் பார்க்க இதில் வால்யூம் இதில் வால்யூம் இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் வந்து சேம் வால்யூம் வந்து இருக்குது. ஸோ இதில் இப்படி நீங்கள் டிஸ்டன்ஸ் காணிக்க என்ன நடக்கும்னு சொன்னால் அது வந்து 0 நோக்கி வந்து போகும். ரைட், இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, த நெட்வொர்க் டன். ரைட், நெட்வொர்க் டன்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு இருக்கிற ஓவரால் ஒர்க் டன். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படி எங்களுக்கு எவ்வளோ வந்தது, மைனஸ் 50,000 வந்தது. ரைட், ரைட் 50,000. அடுத்தது W23 என்ன வந்தது, 25,000 வந்து வந்தது. தேர்ட் ஒன் வந்து 0 வந்தது. ஸோ இதை நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் மைனஸ் 25,000 நியூட்டன் மீட்டர் வந்து எங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வந்து வரும். ரைட், இப்போ இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு இதாக வந்து நோட் பண்ணி சின்ன சின்ன குழு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி வந்து இது செஞ்சோம்னு சொன்னால் இந்த கேள்வி வந்து சிம்பிளாக வந்து செஞ்சுட்டு போகலாம். ரைட், ஸோ இதில் வந்து இந்த கேள்வி இந்த கிராஃப்க்கு ரேக்கை வந்து இப்படி பார்க்கணும், ஏதாவது வெர்டிக்கல் கிராஃப் எப்படி வருது, ஹொரிசோண்டல் எப்படி வருது, எக்ஸ்பேண்ட் வருக கிராஃப் எப்படி வருதுன்ற முக்கியமான இதுகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்வி வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.